ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்றைக்கான ரெசிபி பன்னீர் அண்ட் சிக்கனை வச்சு சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு சாப்பிடக்கூடிய ஈஸி அண்ட் யம்மியான ஒரு மசாலா கிரேவி தான். இந்த ரெசிபிக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே அதில் 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது அதில் 8 முந்திரி அளவு சேர்த்து நல்லா வதக்கி அதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணி 1/4 கிலோ அளவு சுத்தம் பண்ண சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்ணெயிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா பெரட்டி விட்டு குக் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பெரட்டி விட்டு குக் பண்ணுங்கள். சிக்கன் பாதி வெந்ததும் அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்து கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. இடையில் கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 100 கிராம் அளவு பன்னீரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு காய்ந்த வெந்தயக்கீரையை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலை சேர்த்து பன்னீர் நல்லா கவர் ஆகிற மாதிரி கிரேவியை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே பன்னீர் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். 5 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியான யம்மியான பன்னீர் சிக்கன் மசாலா ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.